நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்ட்டு. அதனால என்ன பண்ணிடுறாங்க, மீனா டக்குன்னு வந்து அண்ணாமலையை கூப்பிட்டு, மாமா நம்ம வீட்டுக்கு நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அத்தையும் கூப்பிட்டு பார்க்குறாங்க. அத்தை அவங்க மாட்டி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை நேரா வந்து மீனாவோட அவங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறாரு. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுருதியோட அம்மா வீட்டுக்கு போறாங்க. ஆனா அங்க போகும்போது அவங்களுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாமே நிறைய மாறியே போயிருக்கு. என்ன சொல்றோம்னா, அவங்க வீட்ல வந்து கேரளா சாப்பாடு, இன்னும் சொல்ல போனோம்னா கேரளா டீ, இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கிறதுனால, அங்க வந்து விஜயானால வந்து சாப்பிடவே முடியல. ரொம்ப திணறாங்க. அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனா எவ்வளவு நம்மளுக்கு நல்லா சமைச்சு போட்டுக்கிருந்தா, காஃபி எல்லாம் நல்லா தனமா போட்டு கொடுத்துருந்தா, நாம எல்லாமே சட்டம் பண்ணாம அவனுடைய வந்து நம்ம பேச்செல்லாம் செயலெல்லாம் வந்து நம்ம டிகிரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது அவனோட அருமைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, அண்ணாமலை வீட்டுல வந்து அண்ணாமலையோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா, மீனா ரொம்ப வந்து வரவேற்பு கொடுத்து ரொம்ப அற்புதமா சாப்பாடெல்லாம் கொடுத்து ரொம்ப பாசமா காட்டுறாங்க. அண்ணாமலை தன்னோட வீடு போன நினைச்சு நான் கவலைப்படுவேன். ஆனா அதுலயும் எனக்கு வந்து ஒரு நன்மை இருக்கு. இந்த மாதிரி உங்களுடைய சொந்தங்கள் எல்லாமே எனக்கு இவ்வளவு ஆதரவா இருக்கும்போது எனக்கு இதை பத்தியும் கவலை இல்லாமா அப்படின்ட்டு அண்ணாமலை சொல்றாரு. அதை பார்த்துட்டு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மாமா நீங்க எதுவும் நினைக்காதீங்க, கொஞ்ச நாள் நம்ம வீட்டை மீட்டுறலாம். இன்னும் ஒரு விஷயம் சொல்லி கேட்டுக்குங்க. இப்ப வந்து நம்ம ஒரு கோடைக்கால டூர் மாதிரி இங்க வந்திருக்கோம்னு நினைச்சுக்கோங்க, கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு வேண்டிய வசதி எல்லாமே மீனா மட்டும் இல்ல அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செஞ்சு கொடுக்குறாங்க. அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. வருத்தத்திலயும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, வீட்டை எப்படியாச்சும் சீல் வச்சு எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியேற்றி அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அவளோட வராங்க. வந்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுது. இது என்னடா வீட்டை பூட்டிட்டு போயிட்டா, வீட்டை பூட்டிட்டு போட்டா நம்ம எப்படி சீல் வைக்கிறது, எப்படி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்ப அவங்க சட்டத்தில் உள்ளவங்க சொல்றாங்க, அப்படியெல்லாம் இல்லாம பூர்ண வீடா இருந்தாலும் நம்ம சீல் வச்சுட்டு நோடி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆள் இருந்தானா இல்ல என்ன அப்ப என்ன அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சிந்தாமணி சொல்றாங்க, அப்படி இல்லைங்க, அவங்க எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியேற்றி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பணும்னு நான் நினைச்சேன். ஆனா நடந்தது என்னமோ வேற மாதிரி இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வீடு நம்மளுக்கு கிடைச்சிடல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு சீலை வச்சுட்டு அவங்க வீட்டை பூட்டிட்டு அப்படியே வெளியேறாங்க. அப்ப அந்த கடன் கொடுத்தவர் சொல்லிடுறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க நினைச்ச மாதிரி இந்த வீடு உங்களுக்கு கிடைச்சிருச்சு, எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் சிந்தாமணிக்கு முழு மனதா ஏத்துக்கவே முடியல. கண்டிப்பா இன்னும் அவங்க அவமானப்படணும் கேவலப்படணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம மனோஜை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை. அவரு கடையில தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசனை இல்லை. அங்க வந்து இருக்காரு. அப்ப அங்க இருக்கவங்க சொல்றாங்க, என்னங்க சார் இங்கே வந்து ஸ்டே பண்ற மாதிரி ஐடியா பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்டுக்கு எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க உனக்கு எல்லா பேட்டுக்கிட்டு எல்லாமே கொண்டு கொடுத்துறீங்க அப்படின்னு சொன்னா மட்டும் இல்லாம ஒரு எலி கூட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா கடையில நிறைய எலி இருக்குன்றாங்க. அதை பார்த்து மனோஜ் ரொம்ப பயப்படுறாரு. என்னப்பா எலி இருக்குன்னு சொல்ல, நைட்டு நான் தூங்க கடிச்சிருமே என் கூட நீ இருப்பா அப்படின்றாரு. வேற வழியே இல்லை, சரி என்ன பண்றது, நண்பனாயிட்டு அவங்க கூட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட ஃப்ரெண்டு ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா வேலை செஞ்ச கூட ஜீவா கூட நீ கூட நைட் தங்கி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா சார் எனக்கு வீட்டுல வேற வேலையே இல்லை அப்படின்னு அவங்க சத்தம் போறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் எப்படி சேர்ந்து சரியாகும் அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். விஜய் எப்ப தன்னுடைய உணர போறாங்க அப்படிங்கிற தொடர் நம்ம சேனல்ல பாருங்க, லைக் பண்ணுங்க.